Hi friends, வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ வந்து போடுறோமோ அப்பெல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நார்மலா சப்பாத்திக்கு வந்து மாவு பரத்தி தேய்ப்போம். நல்ல பெருசா வந்து சப்பாத்தி நல்ல மெல்லிசா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பரத்தி தேய்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி தேய்க்கும்போது கோதுமை மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி வந்து யூஸ் பண்ணி தேய்க்கும்போது கூட உங்களுக்கு சில டைமில் வந்து மாவு நல்லா ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் நீங்கள் எவ்வளோ பெருசாக வந்து தேய்ச்சிங்கன்னாலும் நல்ல மெல்லிசாக உங்களுக்கு சூப்பராக தேய்ச்சி எடுக்கலாம். மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வந்து இடியாப்பம் புட்டெல்லாம் செய்வீங்க இல்லையா? அதுக்காக நம்ம வந்து திரிச்சு வச்சுருப்போம். அந்த அரிசி மாவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பெருசாக நல்ல மெல்லிசாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி சூப்பராக பரத்தி தேய்க்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 3-4 சப்பாத்தியை ஒன்று மேலே ஒன்று கூட நீங்கள் சூப்பராக போட்டு வைக்கலாம். உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. நல்லா சூப்பராக வரும். இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கிற மாவுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மாவுலையும் வந்து படுற மாதிரி ஆயில் வந்து பரத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக மெல்லிஸாக வந்து கோடு போட்டுக்கோங்க. நான் இப்போ எதுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பரோட்டாக்கு மாவு எப்படி தேய்க்கிறது அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி நம்ம வந்து பரோட்டாக்கு எப்படி மாவு மடித்து தேய்க்கிறது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதாவது நம்ம மாவு வந்து பரோட்டாக்கு பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மாவு பிசைஞ்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி அழகாக வந்து பரோட்டா வந்து போட்டு எடுக்கலாம். நல்லா சூப்பராக உங்களுக்கு லேயராக வரும். பரோட்டாவுக்கு மாவு வந்து மடிக்க தெரியல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி கத்தி வச்சு அழகாக நீங்கள் வந்து மெல்லிஸாக கட் பண்ணி அந்த மாவை தேய்ச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நல்ல லேயராக பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோதுமை மாவு தான். ஸோ கோதுமை மாவில் செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல லேயராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பிகினர்ஸுக்கு ரொம்ப இந்த டிப்பும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து எப்போவுமே மட்டன் வேக வைக்கும்போது ரொம்பவே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விசில் வச்சு வேக வைப்போம். ஏன்னா சில சமயத்தில் வந்து அது வேகாத மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எப்படி இதை வேக வைக்கிறது ஒரு சின்ன ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போது அதுவும் வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் ஒரு 1/2 டம்ளருக்கும் குறைவாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியே சேர்த்து எடுத்ததுக்கப்புறமா இந்த கொட்டாங்குச்சி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டாங்குச்சியில் பார்த்திங்கன்னா சின்னதாக நாரெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ வச்சு எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் தான் வைப்பேன். மட்டன் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து தூர போட்டுடலாம். அந்த மட்டன் பார்த்திங்கன்னா எலும்புலேருந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ மட்டன் வந்து ஒரு பக்கம் வேக வைக்கும் போதே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்ம வந்து நார்மலாக என்னென்ன மசாலாலாம் வந்து சேர்த்து வதக்குவோமோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு வந்து ஒரு பக்கமாக கொதிச்சிட்ருக்கு. அதுலேயும் மட்டன் குழம்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி மண் சட்டியில் வந்து வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனையும் இந்த மாதிரி இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மட்டன் குழம்போட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம்.
பீன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதோட காம்பு, அதாவது அந்த நரம்புன்னு சொல்லுவோம்ல, மேல் பக்கம் கீழ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருக்கிற நரம்பு பகுதியை வந்து கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம வந்து டக்குன்னு எடுத்து கட் பண்ணி பொரியலுக்காகவோ இல்லை குழம்புக்காகவோ சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், நல்ல க்ரீனாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10-15 பீன்ஸை கூட ஒன்றா சேர்த்து வச்சு சூப்பராக நறுக்கிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். டக்குன்னு அந்த பீன்ஸ் கட் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம வந்து குயிக்காக முடிச்சிடலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் இது 3த்தையுமே வந்து ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம். இது வதங்குற கேப்பில் இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 பல் பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான மசாலா வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து பீன்ஸ் பொரியல் ரெடியானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இது மாதிரி செய்யலை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய்க்குமே இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கீரை பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு குழம்பு, சாம்பார் நமக்கு வந்து தேவையே படாது, இந்த ஒரு பொரியலே போதும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். இப்போ மழை காலம், இல்லை குளிர்காலம், இல்லை பனிக்காலம், இந்த மாதிரி எந்த டைமாக இருந்தாலுமே இப்போ இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சிரும். நான் வந்து இப்போது அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காம்போடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாவில் வந்து சுற்றி நம்ம அந்த மாதிரி ஒரு 5-6 மிளகாயை அந்த மாதிரி குத்தி வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு சூப்பராக உங்களுக்கு வந்து புளிச்சு வந்துடும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். மாவு வந்து நல்லா பொங்கி வரும். பனி டைமில் இல்லை குளிர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சீக்கிரம் நமக்கு வந்து புளிக்கவே புளிக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து நைட்டில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நைட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா எப்பவும் வந்து புளிச்சு வர்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து மேலே பொங்கி புளிச்சு வந்துடும். இப்போ மாவு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அந்த மாவில் இருந்து நம்ம இந்த மிளகாய் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். இப்படி மிளகாய் வந்து குத்தி வைக்கிறது நீங்கள் நைட்டில் அரைச்சி வைக்கிற மாவுக்கு தான் வைக்கணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எந்த டைமில் மாவு அரைச்சாலும் ஜஸ்ட் ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்தில் அந்த மாவு புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி மிளகாயை வந்து குத்தி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லா சூப்பராக புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக விட தேவையில்ல. கொஞ்சமாக வந்து தண்ணி ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வர்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. உப்பு வந்து நம்ம எப்பவும் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி ஊற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா, அதாவது நார்மலாக நமக்கு வந்து மாவு புளிச்சு வர்றதை விட மிளகா வந்து வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புளிப்பு தன்மை அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து இட்லி. ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.